ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீக் வந்த ப்ரௌனி ஆர்டர்ஸ். நான் ஃபஸ்ட்டு ப்ரௌனி எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 1 kgயில் ப்ரௌனி டவர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சாக்லேட் கனாஷ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ப்ரௌனி கீழே கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயரை செட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாக்லேட் கனாஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறனால பேஸ்லேருந்து ப்ரௌனி மூவ் ஆகாமல் இருக்கும். எல்லா ப்ரௌனி பீசஸ் மேலேயுமே சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணிவிட்டு 2 ப்ரௌனி பீசஸ்க்கு நடுவில் ஒரு ப்ரௌனி வர மாதிரி செட் பண்ணி நெக்ஸ்ட்டு லேயர் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு ப்ரௌனி பீசஸை கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு அழகாக ப்ரௌனி டவர் கிடச்சிரும். நான் இன்றைக்கி 6 லேயராக வர மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரௌனி டவர் சரியாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரே ஒரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்பவே நியர்பையில் கொடுக்குறனால ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக கஸ்டமர் சொன்ன வேர்டிங்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய 1 kg ப்ரௌனி டவர் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹோம்மேட் கேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மதுரையில் டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேம் டேயில் இன்னொரு ஆர்டர் இருந்துச்சு. 12 பாக்ஸ் ப்ரௌனி 2 பீசஸாக வச்சு பேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்ம நீட்டாக பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி டெலிவரி கொடுத்தாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர்டரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.